மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சராசரி டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்துகிற எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அனைத்து தேர்வுகளுக்கும், ஆர்ஆர்பி நடத்துகிற என்டிபிசி தேர்வுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த கேள்விகள் கான்செப்டாக உங்களுக்கு நடத்தப்படுகிறது. நம்ம வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை பாருங்கள், பேசிக் கான்செப்டை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து தெளிவடையுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சராசரி என்னங்க? சராசரியினுடைய அடிப்படை கான்செப்ட் என்ன? இப்போ ஒரு 10ஆம் வகுப்பில் ஒரு பரீட்சை ஒரு பையன் பரீட்சை எழுதுறான். அவன் ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு எழுத போகிறான். 5 சப்ஜெக்டில் 5 பாடங்களில் அவர் பெற்ற மதிப்பெண்கள். முதல்ல என்ன பண்ணுறாரு? தமிழ் நல்லா வரும், 75 மார்க் எடுக்கிறார் தமிழில். இங்கிலீஷில் 50 மார்க் எடுக்கிறார். கணக்கு வராது, மேத்தமெட்டிக்ஸில் 25 மார்க் எடுக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 80 மார்க் எடுக்கிறாரு. சோசியல் சயின்ஸில் ஒரு 20 மார்க் தான் எடுக்கிறார். என்றால் அவருடைய சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்பாங்க. சப்ஜெக்டில் உங்களுக்கு, அதாவது சராசரியுடைய பேசிக் கான்செப்டு, மொத்தம் எத்தனை ஐட்டம், எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. 5ங்கிறது தான் ஐட்டம். அடுத்து அதனுடைய மொத்தத்தை பார்க்கணும். 20, ஒரு 80, 100, 100 ஒரு 25, 125, 175, 250. 250ங்கிறது டோட்டல். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 50 என்பது தான் அவருடைய சராசரி மதிப்பெண். அதாவது அவருடைய சராசரி 50. ஒரு சப்ஜெக்டில் அதிகமாக இருக்கலாம், இன்னொரு சப்ஜெக்டில் கம்மியாக இருக்கலாம், அதை பற்றிலாம் கிடையாது. இதிலிருந்து அடுத்த கான்செப்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2வது கான்செப்ட், 5 பாடங்களின் சராசரி 50 என்று சொன்னால் நீங்கள் மொத்த மதிப்பெண் 5 × 50 250 சொல்லணும். மொத்த ஐட்டம் எவ்வளவு? 5. சராசரி எவ்வளவு? 50. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 250. அதாவது அடிப்படை தத்துவம், கொடுக்கக்கூடிய அனைத்தையும் கூட்ட வேண்டும். எத்தனை ஐட்டம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். எத்தனை ஐட்டம்ஸ், அதனால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு சராசரி கிடைத்துவிடும். இது 5 சப்ஜெக்டில் இப்படி கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டு. 5 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 50ன்னா மொத்த மதிப்பெண் 5 × 50 = 250. 5 பேர் சராசரியாக 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் மொத்தம் 5 × 5000 = 25,000 வருமானம் என்று சொல்ல வேண்டும். இந்த 2 கான்செப்டை வைத்து தான் இந்த கேள்வியை நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளார போகலாம். வாங்க முதல் கேள்வி போகலாம். கொடுக்கப்பட்டுள்ள, கீழே கொடுக்கப்பட்ட எண்களின் சராசரி. எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நம்பர் பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அதனுடைய மொத்தம் வேணும். இப்போ நமக்கு 6, 6, 2, 8, 8, 7, 15, 23, 26, 27, 27, 31, மிச்சம் 3. 7, 3, 10, 14, 15, 17, 25, 30, மிச்சம் 3. 11, 18, 22, 27, 33, 35, 38. அப்போ 3801 வருது. 7ஆல் டிவைட் பண்ணோம். 7 35. மிச்சம் இருக்கிறது 3 30. 4 7 28. மிச்சம் இருக்கிறது 2 21. 3 21. 543 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதாங்க அடிப்படை. அடிப்படை என்ன? எல்லா எண்களையும் கூட்டி மொத்தம் எடுக்க வேண்டும். எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்க்கணும். அதை கீழே போட்டு அடித்தா உங்களுக்கு சராசரி கிடைச்சிடும். இதனுடைய சராசரி 543 என்பதால் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 6 மாணவர்களின் எடைகள். அப்போ மாணவர் எண்ணிக்கை என்ன? 6. மொத்த ஐட்டம் 6. 6 மாணவர்கள். மாணவர்களின் எண்ணிக்கை 6.
எடைகள் முறையே ஒருத்தர் வந்து 54 கிலோ, ஒருத்தர் 64, ஒருத்தர் 75, ஒருத்தர் 67, ஒருத்தர் 45, இன்னொருத்தர் 91, வேறு வேறு. அப்போ நமக்கு மொத்த எடை வேண்டும். 91, 1, 6, 13, 18, 22, 22, 26, மிச்சம் 2, 11, 15, 21, 28, 34, 39. இதான வகுத்தோம்னா நமக்கு தேவையான சராசரி கிடைக்கும். இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, முக்கியமான கருத்து, 6 மாணவர்கள் 6 தான் எண்ணிக்கை. மொத்த மதிப்பெண்கள் எல்லாத்தையும் கூட்டி மேலே, மொத்த எடைகளை கூட்டி மேலே போட்டாச்சு. இதை கேன்சல் பண்ணுறேன். 6 6 36, 39 36 போனால் மிச்சம் இருக்கு 3 இருக்கும். 3 6 36, 6 6 36. அப்போ சரியான ஆன்சர் 66 கிலோ. சராசரி 66. இப்போ நான் உங்களை கேட்குறேன், 6 மாணவர்களின் சராசரி 66 கிலோ. மொத்த கிலோ எவ்வளவு? 6 × 66, 396. இதை நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் இங்கே வந்து 396 கொடுத்துட்டான், மேலே போட்டாச்சு. 6 என்பது மாணவன் எண்ணிக்கை போட்டாச்சு, அடித்தா சராசரியாக 66 கிலோ இருக்கிறது. அதனால் 66 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சார் வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். 6 எண்கள், இங்கே 6 எண் நம்பர் ஆஃப் எண்களுடைய எண்ணிக்கை 6. 30, 72, 53, 68, எக்ஸ் மற்றும் 87 சராசரி. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. 6 எண்கள், 6 எண்களின் சராசரி 60. அப்போ மொத்த மதிப்பு 6 × 60 360. அந்த 6 எண்களும் கொடுக்கப்படவில்லை, 5 எண் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு எண்ணை எக்ஸ் ஆக்கிட்டான். அப்போ 5ஐயும் கூட்டி மொத்த மதிப்பு என்னுடைய மதிப்பிலிருந்து 5 எண்களின் மதிப்பை கழித்து விட்டால் எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு தெரிந்துவிடும். இப்போ பாருங்க, இங்கே 87, இங்கே 68, இங்கே 53, இங்கே 72, இங்கே 30. ஆனால் மொத்த எண்கள் 6, 5 எண்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 6 எண்களின் மதிப்பிலிருந்து 5 எண்களின் மொத்த மதிப்பை கழித்தால் அந்த எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்ச வழி தான் கான்செப்ட். இங்கே வாங்க, இங்கே 7, 15, 18, 20, மிச்சம் 2, 10, 16, 21, 28, 31, 310. 6 எண்களின் கூடுதல் 360, அதில் 5 எண்களின் கூடுதல் 310. மீதம் இருக்கக்கூடிய எண் 6வது எண்ணாக இருக்கும், அதே எக்ஸனுடைய மதிப்பாக இருக்கும். அப்போ எக்ஸனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கழிச்சோம்னா 50. 50 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது மாதிரி எக்ஸ் கொடுப்பாங்க, ஒன்றும் இல்லை, மொத்தம் எத்தனை நம்பரு? 6 நம்பர். 6 நம்பரின் சராசரி 60, மொத்த மதிப்பு 6 × 60 360. 5 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 5 எண்களை கூட்டி கழிச்சோம்னா 6வது, அதாவது எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு தெரிந்துவிடும். எனவே 50 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். 5 நபர்கள் மாத வருமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நபர், 2ஆம் நபர், 3ஆம் நபர், 4ஆம் நபர், 5ஆம் நபர் எனில் இவர்களின் சராசரி மாத வருமானம் எல்லாத்தையும் கூட்டி 5 நபர்கள் 5ஆல் அடித்து விட்டால் ஒரு நபருடைய சராசரி வருமானம் கிடைச்சிடும். அதாவது அவங்களுடைய சராசரி வருமானம் கிடைச்சிடும். இங்கே எவ்வளோங்க? 1132. அடுத்து எவ்வளோ? 1140. அடுத்தது 1144. அடுத்தது 1136. அடுத்தது 1148 இருக்கிறது. இப்போ கூட்டுற பாருங்க, 8 சாரி 2, 6, 12, 20, மிச்சம் 2, 5, 9, 13, 16, 20, மிச்சம் 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 5700. இது எத்தனை பேர்? 5 பேர். 5ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? சராசரி கிடைக்கும். 1 5 5, 1 5 5, மிச்சம் இருக்கிறது 2, 20, 4 5 20, 1140 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம்.
அடுத்த கேள்வி பாருங்க, ரெடி பண்ணிட்டீங்களா? ஒரு மாணவனிடம் 3, 11, 7, 9, 15, 13, 8, 19, 17, 21, 14 மற்றும் எக்ஸின் சராசரி கேட்கப்பட்டது. அப்போ மொத்தம் பாருங்கள் எத்தனை நம்பர் இருக்குண்ணே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எண்கள் இருக்கிறது. அப்போ 12 எண்களுடைய சராசரியா? அவர் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 12. அப்போ 12 எண்களின் சராசரி 12. 12 எண்களின் சராசரி 12. அதோடைய மொத்த மதிப்பு 12 × 12 144. அதே கான்செப்ட் தான். 11 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 12 எண்கள் இருந்து 11 எண்களின் கூடுதலை கழித்து விட்டால் உனக்கு 12வது எண் கிடைத்துவிடும். இதான் கான்செப்ட். இங்கே வாங்குங்க. 4, 5, 12, 21, 29, 29, 32, 32, 37, 37, 46, 46, 53, 53, 1, 54, 54, 57, மிச்சம் 5, 5, 1, 6, 6, 1, 7, 7, 1, 8, 9, 10, 12, 13, 137. 144 137 கழித்து விட்டால் நமக்கு என்ன வருகிறது? 7, 7, 14க்கு 4, மிச்சம் 1, 7 வருகிறது. அதனால் 7 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதை முன்னாடி போட்ட அதே கான்செப்ட் தான். 14 எண்கள், 14 எண்களுடைய, அதாவது 12 எண்களுடைய சராசரி 12. அப்போ 12 எண்களின் சராசரி 12னா 12 × 12 144. 12 எண்களின் மொத்த மதிப்பு 144. அவற்றுள் 11 எண்கள் இருக்கிறது. அதனுடைய கூடுதல் 137. அதை கழிச்சோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணை கிடைச்சிடும் 7. 7 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். 5 உற்று நோக்கல் சராசரி. இங்கே வாங்க. இது என்னன்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். எக்ஸு + 2 முதல் எண், 2ஆம் எண், 3ஆவது எண், 4ஆவது எண், 5ஆவது எண். 5 எண்களின் சராசரி என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 5 போடுவோம், = 11. இதை நம்ம டேரெக்டாக எப்படி எடுத்துக்கலாம்? 5 எண்களின் சராசரி 11 மொத்த மதிப்பு 5 × 11 55. டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது இதே மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 5x + 2, 6, 12, 20 டிவைடட் பை 5 = 11. இந்த 5 இங்கே வரும்போது என்னவோ மல்டிப்ளை ஆகிடும். 5x + 20 = 55 ஆகும். இப்போ பாருங்க, 5x அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். 55 - 20 = 35. 5x 35னா அது 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா x மதிப்பு கிடைக்கும். x மதிப்பு என்பது 5. சரி, 7 என்பது x மதிப்பு. சரி, இப்போ இது 7, இது 7 + 2 9, இது 11, இது 13, இது 15 கேட்டு அதில் என்ன கேட்குறான்? கடைசி 3 எண்களின் சராசரியான கேட்குறான். இந்த 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். 11 + 13 + 15 சராசரி 3 நம்பர் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது நடுவில் இருக்கிற நம்பர் டிஃப்ரென்ஸ் காமனாக தான் நடுவில் இருக்கிற நம்பரே டிசைட் பண்ணிடலாம். இருந்தாலும் கூட்டிக்கங்க. 5, 8, 9, 39/3 = 13. 13 என்பது கடைசி 3 எண்களின் சராசரி என்பதால் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வேற எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா 5 உற்று நோக்கலின் சராசரி 11. அப்போ 5 × 11 55. மொத்தம் 5 நம்பர், அதனால் 5x எடுத்துங்க. கூடுதல் இந்த நம்பர் மட்டும் கூட்டிங்க 20. அந்த சைடு கொண்டு போய் கழிச்சிங்க 35. 5x = 35. அப்போ x = 35/5 = 7. முதல் எண் 7, இது 9, இது 11, இது 13, இது 15. கடைசி 3 நம்பர் 11, 13, 15. இதில் ஈக்குவலாக டிஃப்ரென்ஸ் இருந்தால்
நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் சராசரி 13 என்பதை ஆன்சராக நாம் போட்டு விடலாம். வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். 7 தொடர்ந்து வரும் எண்களின் சராசரி 20. 7 நம்பர் தொடர்ந்து வரும் நம்பர்னா எக்ஸ் முதல் நம்பர், அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 4, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 5, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 6. இதான் தொடர்ந்து வரும் 7 நம்பர். 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர், 4வது நம்பர், 5வது நம்பர், 6வது நம்பர், 7வது நம்பர் டிவைடட் பை சராசரி. அப்போ தொடர்ந்து வரும் 7 நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணுவோம். அதோட சராசரி 20 இருக்கு. இப்போ இந்த சைடு போகும்போது என்னாகும்? 7 × 20 = 140 மாறுகிறது. அப்போ இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 7x ப்ளஸ் 1 3 6 10 15 21 = 140. அப்போ 7x இந்த சைடு போச்சோன்னே 140 - 21 = 119. 7x 119. அப்போ 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா கிடைக்கும் 1 7 7 7 49 17. அப்போ பெரிய சின்ன நம்பர் 17, இது 18, இது 19, 20, 21, 22, 23. அதை பெரிய நம்பர் கேட்குறாங்க. பெரிய நம்பர் என்பது 23. இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இது மெத்தடாக போடும்போது 23 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது மெத்தடாக ஷார்ட்கட்டில் போடும்போது 5 எண்கள், 7 எண்கள், 9 எண்கள், தொடர்ந்து வரும் எண்கள், தொடர்ந்து வரும் இரட்டைப்படை எண்கள், தொடர்ந்து வரும் ஒற்றைப்படை எண்கள்னு கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து வரும் நம்பர், அப்போ எதுவுமே கிடையாது, கண்டினியூவாக நம்பர் எழுதணும். 7 நம்பர் இருக்கும்போது இந்த நடுவில் இருக்கிற நம்பரு 20. இதான் மிடில் நம்பர். 7 நம்பரில் இதான் மிடில் நம்பர்னா இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கும், அந்த பக்கம் 3 நம்பர் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். இந்த பக்கத்துக்கு 3 நம்பர் வந்தால் 19 18 17. அந்த பக்கம் தொடர்ந்து வந்தால் 21 22 23. அப்போ 23 என்பது தான் சரியான ஆன்சர். இப்படி போடலாம். ஒற்றைப்படை நம்பர்னா ஒற்றைப்படை நம்பர் செட் பண்ணணும், ரெட்டைப்படை நம்பர்னா ரெட்டைப்படை நம்பர் செட் பண்ணி கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் அளித்து விடலாம். எனவே 23 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகே, இப்போ தொடர்ந்து வரும் ஒற்றைப்படை எண்கள் சொல்கிறான். ஒற்றைப்படை நம்பர் ரெட்டைப்படை நம்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா எக்ஸு ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்கும். ஒரு நம்பர் 2 3 4 5னா எக்ஸ் ப்ளஸ் 8. எண்களின் 5 நம்பருடைய சராசரி வந்து 61ன்னு சொல்கிறோம். ஓகே, அவற்றில் பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா 5 305 அவ்வளோதான். இங்கே பார்த்தா 1 2 3 4 5 5x ப்ளஸ் இங்கே பார்த்தா 2 6 12 20 = 305. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 5x = 305 - 20 = 285. அப்போ எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணணும். 5 25, மிச்சம் இருக்கிறது 3 7 5 35. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் 57, ரெண்டாவது நம்பர் 59, மூணாவது நம்பர் 61, நாலாவது நம்பர் 63, அஞ்சாவது நம்பர் 65. தான் அந்த ஒற்றைப்படை அதனுடைய சீரீஸ், அதனுடைய தொடர் நம்பர். அவன் என்ன கேட்குறான்னா பெரிய நம்பருக்கும் இதுக்கும் சின்ன நம்பருக்குள்ள வித்தியாசம் கேட்குறான். 65க்கும் 57க்கும் உள்ள வித்தியாசம் 8. ஸோ 8 என்பது சரியான ஆன்சர். நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? 5 நம்பர் 7 நம்பர் 9 நம்பர் கொடுத்தா இந்த நடுவு நம்பர் இதான். 5 நம்பர் சொல்லியிருக்கான், அதில் நடுவில் இருக்கிற நம்பர் 61. ஆனால் என்ன நம்பர்? ஒற்றைப்படை எண்கள். அப்போ ஒற்றைப்படை நம்பரை செட் பண்ணும். இதுக்கு முன்னாடி 59, அதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை நம்பர் 57, இதுக்கு பின்னாடி 63, அதுக்கு பின்னாடி 65. இந்த நம்பரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், இதுக்கு 65க்கும் 57க்கும் உள்ள வித்தியாசம் 8. எனவே 8 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அம்மா அப்பா, 3 குழந்தைகள், 3 குழந்தைகள் இருக்காங்க. தாத்தா பாட்டியின் சராசரி வயது 67. தாத்தா பாட்டினா 2 பேர், 2 பேருடைய சராசரி வயசு 67னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மொத்த வயசு கிடைக்கும் 137. பெற்றோர்களின் சராசரி வயசு 2 பேர், 2 பேருடைய சராசரி வயசு 35. அப்போ மொத்த வயசு 70. 3 குழந்தைகளின் சராசரி வயது 6. அப்போ 3 × 6 18. இவங்களுக்கு 137, அப்பா அம்மாவுக்கு 70, குழந்தைங்களுக்கு 18. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கணும். தாத்தா பாட்டி 2 பேர், இங்கே 2 4, 4 3 7, 7 பேர் மொத்தம் இருக்கிறார்கள். மொத்த எண்ணிக்கை 7. இதில் மொத்த வயசு பாருங்கள் 8. 8ம் 7ம் 15க்கு 5, ரிமைனிங் 1 2, 9, 12க்கு 2, பாக்கி 1, 225. இதால் கேன்சல் பண்ணுங்க. 3 7 21, 21 போனால் மிச்சம் 1 5 15, 2 7 14, மிச்சம் இருக்கிறது 1 1/7, 32 1/7 என்பதுதான் இந்த 6 பேருடைய சராசரி வயது. நல்லா பாருங்க, மொத்த எண்ணிக்கை கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி 2 பேர், அப்பா அம்மா 2 பேர், குழந்தைங்க 3 பேர், மொத்தம் 7 பேர். அதில் இவங்களுடைய சராசரி வயசு 67, 134 வயசு மொத்தம். சராசரி 35, மொத்தம் 70, சராசரி 6 18. மொத்த வயதை கூட்டினால் 225 டிவைடட் பை 7 பேர் அடித்தோம்னா சராசரி கிடைச்சிடும் 32.17. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு நூலகத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரியாக 510 பார்வையாளர்கள் வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைனா 510 பேர் வருவாங்க. மற்ற நாட்களில் 240 பார்வையாளர்கள் வருகிறார்கள். அப்போ திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 6 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 240 பார்வையாளர்கள் வருகிறார்கள். ஒரு மாதம் 30 நாட்களை கொண்டிருக்கிறது. 30 நாட்கள் மொத்தமாக 30 நாட்களை கொண்டிருக்கிற மாதம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குகிறது. இப்போ கிழமை கண்டுபிடிக்க போகிறோம். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதோடு 7 கூட்டம்னா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதை கூட 7 கூட்டினா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதோடு 7 கூட்டினா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 30 நாட்கள் என்றால் அந்த மாதத்தில் 1 2 3 4 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 510 பேர் வராங்க. அப்போ 5 ஞாயிற்றுக்கிழமைக்கு எவ்வளவு? 5 0 0 I1 5 I5 25 2550 பேர் வருவாங்க. மற்ற நாட்களில் 240 பேர். அப்போ ஒரு மாதத்தில் வந்து 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை போச்சு, மிச்சம் இருக்கிறது 25 நாள் இருக்கும். 25 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 240 பேர் வராங்க. இங்கே 0 4 25 100, மிச்சம் 10, 2 25 50, 50 10 60, இங்கே ஒரு 6000 பேர் வருவாங்க. இந்த 5 நாள்லையும் 2550 பேர் வராங்க. இந்த 25 நாள்லையும் 6000 பேர் வராங்க. அப்போ மொத்தமாக வந்த பார்வையாளர்கள் 0 5 5 8 8550 பேர் மொத்தம் வராங்க. அவன் கேட்குறது என்ன? சராசரி. எத்தனை நாளைக்கு சராசரி? 30 நாளைக்கு சராசரி. அதனால் 30 நாளைக்கு கேன்சல் பண்ணும். 0க்கு 0 கேன்சல். 2 3 6, மிச்சம் இருக்கிறது 2 5, 8 3 24, மிச்சம் இருக்கிறது 1 15, I3 15,
285 பேர் என்பது மிக துல்லியமான ஆன்சர். மொத்தம் இருப்பது 30 நாட்கள். 5 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை, 25 நாட்கள் மற்ற நாட்கள். ஞாயிற்றுக்கிழமையில் 510 பேர் வருவான், 2550. மற்ற நாட்களில் ஒரு நாளைக்கு 240 பேர் வந்தானா 6000. மொத்த பார்வையாளர்கள் 8850. நாட்கள் 30. 30ஆல் கேன்சல் பண்ணால் 285 பேர் சராசரியாக ஒரு நாளைக்கு நூலகத்திற்கு வருவார்கள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 16 மாணவர்களின் சராசரி எடை 50.25. மாணவர்கள் 16 பேர், 50.25. இதை பெருக்கிறோம். பெருக்கும்போது 16×5 80, 8, 16×2 32, 40, 4, 0ங்கிறதால 4 அப்படியே போடுங்க. 2 சந்தள்ளி புள்ளி வச்சுங்க. 16×5 80, 804. இந்த 16 பேருடைய மொத்தம் வந்து 804. மீதம் இருக்கக்கூடிய 8 மாணவர்கள். அப்போ 8 × 45.15. அப்போ 8 15 120. அப்படி பண்ணலாம். இல்லை 8ஆல் பேருங்க. 8×5 40, மிச்சம் 4. 8×1 8, 8 4 12க்கு 2, மிச்சம் 1. 8×5 40, 41, 4. 8 4 32, 36. 2 புள்ளி வைங்க. 361.20. இங்கே 2 0, இங்கே 5, இங்கே 6, இங்கே 11. அப்போ 1165.20 டிவைடட் பை இங்கே ஒரு 16 பேர், இங்கே ஒரு 8 பேர். அதெல்லாம் 24 பேரை கேட்குறாங்க. 24ஆல் கேன்சல் பண்ணணும். இதை 1165.20 நீங்கள் 24ஆல் கேன்சல் பண்ண போகிறீங்க. 4 24 96. அப்போ இங்கே 2 205 இருக்கும். 8 8 2 16 160. 8 4 32. அப்போ 192 போயிடுச்சு. 192 போனால் இங்கே 8 ஒரு 5 13, 135 2. இங்கே புள்ளி வச்சோடனே இங்கே 2 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை 24 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 135ல் 5 டைம். அப்போ 48.5 எங்கே வருதுன்னு பாருங்கள். 48.55 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதான். இதை விளக்கம் சொல்லிடுறேங்க. 16 பேருடைய சராசரி எடை 50.25. அப்போ மொத்த எடை 16 × 50.25 804. 8 மாணவர்களின் சராசரி எடை 45.15. அப்போ 8 × 445.15 361.20. இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா டோட்டலை டிவைட் பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஒட்டுமொத்த நம்பரில் இருக்கக்கூடிய மாணவர்களின் சராசரி கிடைக்கும். 48.55 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். 50 எண்களின் சராசரி 30. 50 நம்பர் சராசரி 30ன்னா மொத்த மதிப்பு 1315 1500ங்கிறது மொத்த மதிப்பு. அவற்றில் 35 மற்றும் 40 என்ற 2 எண்கள் நீக்கப்படுகிறது. 50 நம்பரில் 2 நம்பர் நீக்கிட்டான். அதில் ஒரு நம்பருடைய மதிப்பு 35, இன்னொரு நம்பருடைய மதிப்பு 40. அப்போ எவ்வளோ நீக்கிட்டான்? 75 நம்பர் நீக்காச்சு. எண்களில் 2 நீக்கப்பட்டு விட்டது. அப்போ மிச்சம் இருக்கிறது 48 நம்பர். அதன் மதிப்பில் 75 நீக்கப்பட்டு விட்டது. இருக்கக்கூடிய மதிப்பு 1425. அப்போ மீதம் இருக்கக்கூடிய சராசரி தோராயமாக எவ்வளோன்னு கேட்குறான். 1425 டிவைடட் பை 48. ஃபஸ்ட் எடுத்தோடனே 142 எத்தனை 48 இருக்க பார்ப்போம். 3 4 12, 3 8 24 வராது. அப்போ 2 டைம் வரும். 2 48 96. இங்கே 96 போச்சுன்னா இங்கே 4, இங்கே ஒரு 46 இருக்கும். 465. அப்போ 9 டைம் போடலாம். 29 சம்திங் இருக்கணும். 9 டைம் போட்டிங்கன்னா 9 8 72, 7 9 4 36, 43 432 போயிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும். உனக்கு புள்ளி வச்சதில் 330 ஆகும். இல்லை எத்தனை 48 இருக்கும் அப்படின்னா 6 டைமுக்கு இருக்கும். அப்போ 6 டைம் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
29.68 சரியான ஆன்சர். டி டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்வி போனால் 5 எண்களின் சராசரி 27. இங்கே வாங்க, இந்த 2 மெத்தடில் போடலாம். எத்தனை நம்பரு? 5 நம்பர். சராசரி என்ன? 27. 5 × 27, 5 20 100, 5 35, 135. ஒரு எண் நீக்கப்பட்டவுடன் எத்தனை நம்பர் இருக்கு? 5 நம்பர். எத்தனை நம்பர் போயிடுச்சு? 1 நம்பர் போயிடுச்சு. இன்னும் எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர். அதன் சராசரி 25ஆவது. ஸோ 25 பெருக்கினீங்கன்னா 100. அந்த நம்பர் இருக்கும்போது 135. அந்த நம்பரை நூக்கின உடனே 100 ஆயிடுச்சு. அப்போ நீக்கப்பட்ட எண் எவ்வளோ இருக்கும்? 35ஆக இருக்கும். 35 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. 35 மாணவர்களின் சராசரி வயது 16 ஆண்டுகள். மொத்த மாணவர்கள் 35. சராசரி வயது 16. 5 16 80, மிச்சம் 8, 3 16 48, 56, மொத்த வயது 560. 35 மாணவர்களின் சராசரி வயது 16னா மொத்த வயது 35 × 16 = 560. அவர்களில் இந்த 35 பேரில் 21 பேரின் சராசரி வயது 14. அப்போ இதை பெருக்கணும்னா 21 பேருடைய மொத்த வயசு கிடைச்சிடும். 1 14 14க்கு 4, மிச்சம் 1, 2 14 28, 29, 294 போயிடுச்சு. மீதமுள்ள 14 மாணவர்கள் சராசரி. மொத்த மாணவர்கள் 35. அது இன்னைக்கு போன மாணவர்கள் 21 பேருடைய சராசரி கொடுத்துட்டான். 35லேருந்து 21 கழிச்சா மீது இருக்கக்கூடிய 14 பேர் இருப்பாங்க. மொத்த வயது 560. அந்த 21 பேருடைய மொத்த வயது 294 கழிச்சா மீதம் இருக்கக்கூடிய 14 பேருடைய மொத்த வயது கிடைக்கும். இங்கே 4 6 10க்கு 0 மிச்சம் 1, 10 6 16க்கு மிச்சம் 1, 3 3 2 6, 266. 35 பேருக்கு மொத்த வயசு 560. 27 பேருக்கும் மொத்த வயசு 294. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 14 பேருக்கு மொத்த வயசு 266 கழிச்சா போகும். 1 14 14, மிச்சம் இருக்கிறது 12 126. 9 14 126. அப்போ 19 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு கிரிக்கெட் வீரரின் 40 ஆட்டங்களின் சராசரி ஓட்டங்கள் 50. மொத்த ஆட்டம் 40, சராசரி ஓட்டம் 50. அப்போ மொத்த ஓட்டம் 40 × 50 = 2000. 2000 ஓட்டங்களை அவர் மொத்தமாக எடுத்திருக்கிறார். அவர் அதிகபட்சமாக அடித்த ரன்னிற்கும் குறைந்தபட்சமாக அடித்த ரன்னிற்கும் உள்ள வித்தியாசம் 172. மொத்தம் 40 ஆட்டம், 2 ஆட்டம் போயிடுச்சு. அதில் ஒரு ஆட்டம் அதிகமாக அடித்த ரன்னு, இன்னும் ஒன்று குறைவாக அடித்த ரன்னு. 2க்கும் உள்ள வித்தியாசம் 172. அப்போ 40ல் 2 தள்ளிவிட்டா மிச்சம் இருக்கிறது 38 ஆட்டங்கள் இருக்கும். இரண்டையும் நீக்கினால் அவர் 38 ஆட்டங்களில் எடுத்த சராசரி ஓட்டம் 48. இது ரெண்டையும் பெருக்கி இதில் கழிச்சோம்னா அந்த 2னுடைய மொத்த ஆட்டங்கள் எவ்வளோன்னு தெரியும். வித்தியாசம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 8 8 64க்கு 4, மிச்சம் 6, கூட்டினா 7 8 56, 56 62க்கு 2, மிச்சம் 6, முன்னாங்க 12 18. கழிச்சோம்னா 6 10க்கு 0 மிச்சம் 1, 3 3 7 16 ரிமைனிங் 1, 176 ரன்கள். இந்த 176 ரன்கள் குறைந்த அதிகபட்சமாக அடித்த ரன்னுக்கும் குறைந்தபட்சத்தினுடைய கூட்டல். அதனுடைய வித்தியாசம் 172. அதை நம்ம சும்மா ஒரு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதிகபட்சம் கூட்டல் குறைந்தபட்சம் 172. அதிகபட்சத்துக்கும் குறைந்தபட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் 176. இங்கே 2 சேர்த்தா 176. 2க்கும் உள்ள வித்தியாசம் 172. குறைந்தபட்சத்துக்கு குறைந்தபட்சம் போயிடும். 2க்கு உள்ள வித்தியாசம் 172. இப்போ குறைந்தபட்சம் 2 அதிகபட்சம் இருக்கிறது. = 8
148. சரி, 348. இங்கே 18. 7 7 14க்கு 4 மிச்சம் 1. 2 3 348 டிவைடட் பை 2. 1 2 2 7 2 14 4 2 8. அதிகபட்ச ரன் 174. குறைந்தபட்சம்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கழிச்சிடணும். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதிகபட்சம் 174 கூட்டல் குறைந்தபட்சத்தை கூட்டினோம்னா 176. அந்த சைடு போகும்போது 176 மைனஸ் 174 ஈக்குவல் டு 2. அப்போ அதிகபட்சம்னு கேட்டாங்கன்னா 174, குறைந்தபட்சம்னு கேட்டாங்கன்னா 2. என்னான்னு கேட்க பாருங்க. அவர் அதிகபட்சமாக எடுத்த ஓட்டங்கள் எத்தனை கேட்டார்? 176. 174. 174 என்பது மிக துல்லியமான ஆன்சர். டி. டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 ஆட்டங்களின் ஓட்டங்கள் 32. 10 ஆட்டம் சராசரி 32. அப்போ மொத்தம் எடுத்தது 320 ஓட்டங்கள். அவர் அடுத்த ஆட்டத்தில் எத்தனை ரன் எடுத்தால் அடுத்த ஆட போகிறது 11வது ஆட்டம் எத்தனை ரன் எடுத்தால் சராசரி 4 உயரம்? இறந்த 4 கூட்டினா 36 உயரம். நல்லா பாருங்க. 10 ஆட்டம் சராசரி ஓட்டம் 32. 10 × 32 = 320 ரன் எடுத்தாச்சு. அடுத்த ஆட்டம் 11வது ஆட்டம். அந்த 11வது ஆட்டத்தில் எவ்வளோ எடுத்தா சராசரி 4 கூடும். 32ஆக இருப்பது 36ஆக மாறும். அதான் 4 கூடுறது. அப்போ பெருக்கினீங்கன்னா 6 11 66க்கு 6 மிச்சம் 6. 3 11 31 33 39. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் எடுக்க வேண்டிய ரன்னு. இங்கே 6 இங்கே 7. எத்தனை ரன் எடுக்கணும்? 76 ரன் எடுக்கணும். 76 ஆன்சர் கரெக்டு. ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. முதலில் அவர் ஆடிய ஆட்டம் 10. அவருடைய சராசரி 32. அடுத்த ஆட்டம் ஆட போறாரு 11 ஆட்டம். சராசரி 4 கூடணும். இன்ட்டு 4 44 எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த ரன்னோட இந்த 44 கூட்டி விட்டால் இதோட கூட்டினா 11. 44 கூட்டிடணும். 44 கூட்டினா அவர் எடுக்க வேண்டியது 6 7 76 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 4 எண்களின் சராசரி 30. 4 நம்பருடைய சராசரி எவ்வளவு? சரி 60. 4 எண்களின் சராசரி 60. அப்போ மொத்த மதிப்பு 4 × 60 240. மற்ற 3 எண்களின் கூடுதலில் 4இல் ஒரு பாகமாகும் எனில் முதல் எண்ணை என்ன? அப்போ இங்கே கேட்குறது எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான். 4 எண்கள், அதாவது 4 எண்களின் சராசரி 60. அப்போ மொத்த மதிப்பு 240. மற்ற 3 எண்கள், இது முதல் எண்கள், இது மற்ற 3 எண்கள். மற்ற 3 இது 1 நம்பரு, இது 3 நம்பரு, மொத்தம் இருக்கிறது 4 நம்பரு. கூடுதலில் 4இல் ஒரு பாகம். இது என்னுடைய கூடுதலில் 4ல் ஒரு பாகம். என்னுடைய கூடுதலில் இதில் 4இல் ஒரு பாகமாக இருக்க வேண்டும் எனில் முதல் எண் என்ன? மற்ற 3 எண்களின் கூடுதல் 4ல் முதல் நம்பர் ஒரு பாகம். மொத்த பாகம் 5. 5ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு பாகம் கிடைக்கும். இங்கே 4 5 20, 8 5 40. அப்போ முதல் எண் 48. இந்த நம்பருடைய கூடுதல் கேட்டாங்கன்னா இதை 4ஆல் பெருக்கணும். 4 × 40 160. 4 8 32 192. என்னுடைய கூடுதலில் இது 4இல் ஒரு பாகமாக இருப்பதால் முதல் எண் என்பது 48. 48 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 15 மாணவர்களின் சராசரி வயது 15. வாங்க, 15 மாணவர்கள் சராசரி வயது 15. அப்போ 15 × 15 225 என்பது மொத்த வயது. 5 மாணவர்களின் சராசரி வயது 14. இந்த 15 பேரில் 5 மாணவர்களின் சராசரி வயது 14. அப்போ 5 × 14 70 வயசு. இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் 15 பேர். அவர்களில் 5 பேர் குத்தாச்சு.
மிச்சம் இருக்கிறவங்க 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேரில் 9 மாணவர்களின் சராசரி வயது 16. அப்போ 9 × 16, 9 10 90, 9 6 54, 90 144. ரெண்டையும் கூட்டுங்க. 4, 11க்கு 1, பாக்கி 1, 214. மொத்தம் இருப்பது 15 பேர். இங்கே 5 பேர், இங்கே 9 பேர், 14 பேர் போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒரு ஆள் இருப்பார். அப்போ இரண்டு 14 பேரை கழிச்சோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார். இதில் 214 கழிக்கணும். 214 கழிக்கணும். இங்கே 1, இங்கே 1. அப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வயதுன்னு கேட்டாங்கன்னா 11 ஆண்டுகள். 11 ஆண்டுகள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். என்னால் பாருங்கள், 15 பேருடைய சராசரி வயசு 15. அப்போ 15 × 15 225 மொத்தம். இந்த 15 பேரில் 5 பேருடைய சராசரி, 5 மாணவர்களின் சராசரி 14. அப்போ 5 × 14 70. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாணவர்கள், 9 மாணவருடைய சராசரி 16னா 144. மொத்தம் இருக்கக்கூடிய 14 மாணவர்களின் மொத்த வயது 214. 15 மாணவர்களின் மொத்த வயது 225. அந்த 225லிருந்து 214 கழிச்சிட்டா மீதம் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களின் கிடைக்கும். அப்போ மீதம் இருக்கக்கூடிய மாணவரின் வயது 11. 11 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க, கணவன் மனைவியின் வயது திருமணத்தின் போது சராசரி 23. கணவன் மனைவியின் எத்தனை பேருங்க? 2 பேர். 2 பேருடைய சராசரி வயது என்னங்க? 23. அப்போ மொத்த வயது என்னங்க? 2 × 23 46 வயது. கணவன் மனைவியின் மொத்த வயது திருமணத்தின் போது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்போ இல்லைங்க, இது திருமணம். திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வயதில் ஒரு குழந்தை வைத்துள்ளனர். இப்போ ஒரு குழந்தை வேலை சேர்ந்து போச்சு. அப்போ கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க, ப்ளஸ் குழந்தை 1 இருக்கும். மொத்தம் 3 பேர் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கணவன் மனைவியின் வயது 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு? 46. அப்போ 2 பேருக்கு இப்போ என்ன இருக்கும்? கணவனுக்கு 5 கூடும், மனைவிக்கு 5 கூடி 10 கூடி எவ்வளோ வயதாக இருக்கும்? இவங்க 2 பேருக்கும் 56 வயசு இருக்கும். எப்படி சார்? திருமணத்தின் போது 2 பேருக்கு சராசரி 23, மொத்த வயசு 46. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ கணவனுக்கு 5 வயசு கூடும், மனைவிக்கு 5 வயசு கூடும், 56. இப்போ ஒரு வருஷத்தில் குழந்தை இருக்கு. அந்த குழந்தையின் வயதை கூட்டினால் 57 வயசு. கணவன் மனைவி குழந்தை 3 பேருடைய மொத்த வயது 57. அப்போ சராசரி வயசு கேட்டால் என்ன பண்ணோம்? 3 ஆளை கேன்சல் பண்ணணும். 1 3 3, 2 27, 9 3 27. அப்போ அவருடைய சராசரி வந்து கேட்டாங்கன்னா 19 ஆண்டுகள். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் சராசரி வயது. இப்போ இல்லை, இது தற்போது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பேர்? 2 பேர். யார் யார்? ஏவும் பியும். சராசரி வயது எவ்வளவு? 18. 2 பேருடைய சராசரி வயசு 18னா மொத்த வயசு × 2 = 36. அவர்களுடன் சி சேரும்போது அவர்களின் தற்போதைய சராசரி வயதின் சராசரி 22. இப்போ 2 பேர் ஏற்கனவே இருக்காங்க, ஏபி. அவரோட சி சேர்றாரு, அப்போ 3 பேர் ஆகிட்டாங்க. அவங்க 3 பேருடைய தற்போதைய சராசரி வயது 22. அப்போ 3 × 22 66 வயது. ஏ பி சி 3 பேருக்கும் தற்போது. அப்போ ஏபிக்கு தற்போது எவ்வளவு? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏவுக்கும் பிஇக்கும் 36. இந்த ஏவுக்கும் பிஇக்கும் சேர்த்து 36. அப்போ இப்போ இவருக்கு +3 ஆகும், ப்ளஸ் இவருக்கு 3 ஆகி 36உடன் 6 கூடி 42 வயசு ஆகும். இப்போ நமக்கு என்ன தெரியுது? ஏபிசி 3 பேருக்கும் 66 வயசு இப்போ, ஏபிக்கு 42 வயசு இப்போ. அப்போ ஏபிசியிலிருந்து ஏபியை கழித்து விட்டால் உங்களுக்கு சி கிடைத்துவிடும். இங்கே 4 2 24 என்பது தான்
சியினுடைய தற்போதைய வயது, சியின் வயது கேட்குறாங்க. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதுவரைக்கும் பார்த்ததில் சராசரியை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலும், இதை பயிற்சி எடுத்தால் நன்றாக போடுவோம் என்ற நம்பிக்கையும் வந்திருக்கும். இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், நிறைய டைம் பயிற்சி எடுங்க. இதில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் அளித்து விடலாம். நான் இதை தொடர்ந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறோம். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸுக்கு, பாண்டிச்சேரி நடத்தக்கூடிய டயர் 2 ஐசைட் எக்ஸாமுக்கு, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 4க்கு மிக பலனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களால் 25க்கு 25ம் மிக குறைவான நேரத்திலே போட முடியும். அதை உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குற முனைப்புடன் நாங்கள் இருக்கிறோம். பார்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூறி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.